சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025. ராகு மற்றும் கேது சந்திரனின் சுற்றுப்பாதையையும் பூமியின் சுற்றுப்பாதையையும் வெட்டும் இரு புள்ளிகள் அல்லது முனைகள். ராகு வடக்கு முனை மற்றும் கேது தெற்கு முனை. ராகு ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளை அளிக்கும் கிரகமாக கூறப்படுகிறது. கேது ஆன்மீக உணர்வுகள் மற்றும் மோட்சத்துடன் தொடர்புடையது. ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் இந்த நிழல் கிரகங்கள் எப்போதும் முக்கிய பங்கு வகிப்பதால் ஜோதிடத்தில் ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கும்பத்தில் ராகுவின் பெயர்ச்சியும் உங்கள் ராசியில் கேதுவின் பெயர்ச்சியும் நிகழும். இந்த பெயர்ச்சி மே 18, 2025 முதல் நடைபெறும். மேலும் ராகு மற்றும் கேது இரண்டு கிரகங்களும் டிசம்பர் 5, 2026 வரை அந்தந்த ராசிகளில் இருக்கும். இது 18 மாத கால சஞ்சாரமாகும். உங்கள் குடும்பத்தினர் உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கலாம். மேலும் அவற்றை நிறைவேற்றும் திறன் உங்களுக்கு உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், திறந்த தொடர்பு முக்கியமானது. ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் எதிர்வினையாற்றுவதற்கு முன் சிறிது யோசித்து செயல்படவும். அன்புக்குரியவர்களுடன் அர்த்தமுள்ள நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். இந்தச் செயல்பாட்டில் உங்கள் குடும்பப் பிணைப்புகளை வலுப்படுத்தி அவர்களுக்காக நீங்கள் எப்போதும் இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்குத் தெரியப்படுத்துங்கள். இது மிகவும் ஆதரவான மற்றும் நிறைவான குடும்ப இயக்கத்திற்கு வழிவகுக்கும். உறவுகளில் இந்த ராசிப் பெயர்ச்சியின் தாக்கம் மிகவும் ஆழமானது. 7ஆம் வீட்டில் உள்ள ராகு புதிய தொடர்புகளையும் காதல் உறவுகள் அல்லது திருமணத்திற்கான வாய்ப்புகளையும் கொண்டு வருகிறார். குறிப்பாக சமூக அல்லது தொழில்முறை நெட்வொர்க்குகள் மூலம் சாத்தியமான கூட்டாளர்களைச் சந்திப்பதற்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கலாம். இருப்பினும் ராகுவின் ஆற்றல் உறவுகளில் மாயைகள் அல்லது நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளையும் உருவாக்கலாம். இதனால் பொறுமை மற்றும் புரிதல் தேவை. 1ஆம் வீட்டில் உள்ள கேது சுய பிரதிபலிப்பு மற்றும் உணர்ச்சிப் பற்றின்மைக்கு வழிவகுக்கும். இது தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதேவேளையில் அன்புக்குரியவர்களிடம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சவால்களை உருவாக்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கூட்டாளர்களுடன் திறந்த தொடர்பைப் பேணுவது நல்லிணக்கத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்கும். புதிய தொடர்புகளைத் தழுவுங்கள், ஆனால் எதிர்பார்ப்புகளை யதார்த்தமாக நிர்வகிக்கவும். இருக்கும் உறவுகளை வலுப்படுத்த திறந்த தொடர்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி கிடைக்கும் தன்மையுடன் சுய பிரதிபலிப்பை சமநிலைப்படுத்துங்கள். இந்த பெயர்ச்சி உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக தோன்றுகிறது. முந்தைய உடல் நலப் பிரச்சினைகளிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம், மேலும் நாள்பட்ட நோய்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஆற்றலையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் பழங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். சீரான உணவை பராமரிக்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகளை தவிர்க்கவும். வழக்கமான உணவை உட்கொள்வதும் முக்கியம். அதிக பணிகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். மன அழுத்தத்தை நிர்வகிக்கவும் உங்கள் உடல் மற்றும் மன நலனை மேம்படுத்தவும் யோகா மற்றும் தியானத்தை கருத்தில் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் வலுவான ஆரோக்கியத்தை பராமரிப்பது முக்கியம். இந்த பெயர்ச்சியின் போது உடல்நலத்தில் கவனம் தேவை. 7ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பது தொழில்முறை அல்லது தனிப்பட்ட உறவுகள் காரணமாக மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும். யோகா, தியானம் அல்லது வழக்கமான உடற்பயிற்சி போன்ற மன அழுத்த மேலாண்மை நுட்பங்களைப் பயிற்சி செய்வது சமநிலையை பராமரிக்க உதவும். 1ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது மன மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வழிவகுக்கும். சுயபரிசோதனை நன்மை பயக்கும் என்றாலும் அதிகமாக யோசிப்பது பதட்டம் அல்லது மனநிலை ஊசலாட்டங்களுக்கு வழிவகுக்கும். ஏற்கனவே உள்ள நிலைமைகள் உள்ளவர்கள் ஒழுக்கமான வழக்கத்தைப் பின்பற்ற வேண்டும் மற்றும் தேவைப்படும்போது மருத்துவ ஆலோசனையைப் பெற வேண்டும். உங்கள் அன்றாட வழக்கத்தில் மன அழுத்த மேலாண்மை நுட்பங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மன மற்றும் உணர்ச்சி சமநிலையை பராமரிப்பதில் கவனம் செலுத்துங்கள். வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் மூலம் ஏற்கனவே உள்ள சுகாதார பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யுங்கள். ஒற்றையர்கள் சிறந்த துணையை கண்டுபிடிக்க காத்திருக்க வேண்டும், மேலும் இந்த பெயர்ச்சி இணக்கமான உறவு நிலையை ஆதரிக்காது. சரியான உறவைக் கண்டறிவதற்கு நிறைய நேரம் எடுக்கும்.
இந்த காலகட்டம் காதலில் மூழ்குவதை விட ஏற்கனவே இருக்கும் நட்பை வலுப்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கலாம். சமரசங்களுக்குத் திறந்திருங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். இந்த நேரத்தில் மோதல்கள் மற்றும் சண்டைகளைத் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். பொறுமை மற்றும் பொதுவான விருப்பத்தைக் கண்டறிவதும் இந்த தற்காலிக சவால்களைத் தீர்க்க உதவும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் விவாதங்களைத் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணரலாம், ஆனால் ஒன்றாக தரமான நேரத்தை செலவழிக்க முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் உறவை எதிர்மறையை அனுமதிக்காதீர்கள். இந்த பெயர்ச்சி உங்கள் நிதிநிலைக்கு நம்பிக்கையளிக்கிறது. நீங்கள் அதிகமாகச் சேமிக்கலாம். உங்கள் தேவைகளைப் பூர்த்தி செய்து கொள்ளலாம். பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். உங்கள் அன்புக்குரியவர்களுக்காக அதிக செலவு செய்வதை நீங்கள் காணலாம், இது ஒரு சாதகமான அறிகுறியாகும். முதலீடுகள், குறிப்பாக ஊக அல்லது பரஸ்பர நிதிகளில், நல்ல வருமானத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அவற்றைக் கருத்தில் கொள்ள இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். தற்போதுள்ள நிதிச் சுமைகளைத் தணிக்க உதவும் எதிர்பாராத நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்பும் உள்ளது. சிலர் தங்களைக் கடன் பொறுப்புகளிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம். ஊக, முதலீடுகளை மேற்கொள்ளாதீர்கள். இந்த காலகட்டத்தில் அது ஆபத்தானது. 7ஆம் வீட்டில் உள்ள ராகு, கூட்டாண்மை அல்லது பகிரப்பட்ட முயற்சிகள் மூலம் சாத்தியமான நிதி ஆதாயங்களை வழங்குகிறார். வணிக உரிமையாளர்கள் தங்கள் செயல்பாடுகளை விரிவுபடுத்த அல்லது புதிய சந்தைகளில் நுழைய இது ஒரு சிறந்த நேரமாகக் காணலாம். இருப்பினும், ராகுவின் செல்வாக்கு திடீர் நிதி முடிவுகளுக்கும் வழிவகுக்கும். முதலீடுகளைச் செய்வதற்கு முன் எச்சரிக்கையாக இருப்பதும் நிபுணர்களின் ஆலோசனையைப் பெறுவதும் நிலைத்தன்மையை உறுதி செய்யும். 1ஆம் வீட்டில் உள்ள கேது எளிமை மற்றும் நிதி ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறார். இந்த பெயர்ச்சி சேமிப்பில் கவனம் செலுத்துவதையும் ஆடம்பரமான செலவுகளைத் தவிர்ப்பதையும் ஊக்குவிக்கிறது. உடல்நலம் அல்லது குடும்ப விஷயங்கள் தொடர்பான எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும், எனவே நிதி இடையகத்தைக் கொண்டிருப்பது நல்லது. கூட்டாண்மை மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் நிதி வாய்ப்புகளை ஆராயுங்கள். திடீர் செலவுகளைத் தவிர்த்து ஒழுக்கமான நிதித் திட்டமிடலில் கவனம் செலுத்துங்கள். நிதி இருப்பைப் பராமரிப்பதன் மூலம் எதிர்பாராத செலவுகளுக்குத் தயாராகுங்கள். திட்டமிட்டபடி விஷயங்கள் சரியாக நடக்காமல் போகலாம். உங்கள் பணிச்சூழல் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவை வழங்காமல் போகலாம். மேலும் முன்னேற்றங்கள் தாமதமாகலாம். கேதுவின் தாக்கம் பற்றின்மை உணர்வைக் கொண்டு வரலாம், எனவே விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நீண்ட காலத்திற்கு கவனம் செலுத்துங்கள். சக பணியாளர்களுடனும் நண்பர்களுடனும் உங்கள் கருத்துக்களை கவனமுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலத் திட்டங்களை தனிப்பட்டதாக வைத்திருப்பது புத்திசாலித்தனமாக இருக்கலாம். நீங்கள் தொழில் மாற்றத்தை கருத்தில் கொண்டால், உங்கள் வழியில் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசு ஊழியர்கள் பரபரப்பான காலகட்டத்தை சந்திக்க நேரிடும். வணிக உரிமையாளர்கள் சிக்கல்களைத் தவிர்க்க ஏற்கனவே உள்ள கூட்டாண்மைகளை உறுதிப்படுத்த வேண்டும். இப்போதைக்கு புதிய முயற்சிகளைத் தொடங்குவதை நிறுத்துங்கள். சிம்ம ராசியில் தொழில்முனைவோர் மற்றும் வணிக உரிமையாளர்கள் இந்த பெயர்ச்சியை சுறுசுறுப்பாகக் காண்பார்கள். 7ஆம் வீட்டில் ராகு கூட்டணிகளை உருவாக்குவதையும் நெட்வொர்க்குகளை விரிவுபடுத்துவதையும் ஊக்குவிக்கிறார். குறிப்பாக சர்வதேச வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டுப்பணியாளர்களுடன் கூட்டாண்மைகள் கணிசமான வளர்ச்சியைக் கொண்டுவரும். இருப்பினும், சச்சரவுகளைத் தவிர்க்க சட்ட விஷயங்களில் அல்லது ஒப்பந்தங்களில் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். 1ஆம் வீட்டில் கேது நெறிமுறை நடைமுறைகள் மற்றும் நீண்டகால திட்டமிடலில் கவனம் செலுத்துகிறார். இந்த இடம் ஆபத்தான முயற்சிகளுக்கான உடனடி ஆர்வத்தைக் குறைக்கலாம் என்றாலும், தனிப்பட்ட மதிப்புகளுடன் ஒத்துப்போகும் நிலையான வளர்ச்சி உத்திகளை இது ஊக்குவிக்கிறது. வணிக வளர்ச்சிக்கான கூட்டணிகள் மற்றும் கூட்டாண்மைகளை ஆராயுங்கள். சட்ட ஒப்பந்தங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் தெளிவை உறுதி செய்யுங்கள். நெறிமுறை நடைமுறைகள் மற்றும் நிலையான வளர்ச்சி உத்திகளில் கவனம் செலுத்துங்கள். இந்த பெயர்ச்சிக் காலத்தில் மாணவர்கள் நல்ல தரங்களைப் பெற கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். திட்டமிட்டு அதற்கேற்ப செயல்படுங்கள். குழுவாகப் படிப்பது அவ்வளவு பயனுள்ளதாக இருக்காது. எனவே, தனிப்பட்ட படிப்பு பழக்கங்களில் கவனம் செலுத்துவது முக்கியமாக இருக்கும்.
இந்த காலகட்டம் ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆய்வுகளுக்கு சாதகமாக இருக்கலாம். எனவே நீங்கள் விரும்பிய முடிவுகளை அடைய அதிக நேரத்தை ஒதுக்கி முயலுங்கள். புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ள இது ஒரு சிறந்த நேரம். உங்களுக்கு விருப்பமான பகுதிகளை தேர்வு செய்வதன் மூலம் நீங்கள் வெற்றி காணலாம். நீங்கள் வெளிநாட்டில் படிக்கும் நோக்கத்தில் இருந்தால் இந்த பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான பல்கலைக்கழகத்தில் சேருவதற்கும் நீங்கள் விரும்பிய பாடத்திட்டத்தில் சேரவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கலாம். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்களுக்கு வெற்றிக்கு கூடுதல் கவனமும் அர்ப்பணிப்பும் தேவைப்படும். சோர்வடைய வேண்டாம், அதிக முயற்சி வெற்றியைக் கொடுக்கும். 7ஆம் வீட்டில் உள்ள ராகு கூட்டுக் கற்றல் மற்றும் குழுத் திட்டங்கள் அல்லது கருத்தரங்குகளில் பங்கேற்பதை ஆதரிக்கிறார். உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் பயிலும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தை நெட்வொர்க்கின் மற்றும் அறிவு பரிமாற்றத்திற்கு சாதகமாகக் காணலாம். இருப்பினும் கவனச்சிதறல் அல்லது நம்பத்தகாத இலக்குகள் முன்னேற்றத்தைத் தடுக்கலாம், எனவே கவனம் செலுத்துவது அவசியம். 1ஆம் வீட்டில் உள்ள கேது பகுப்பாய்வு திறன்களையும் சுய ஒழுக்கத்தையும் மேம்படுத்துகிறது, இது உள்நோக்கக் கற்றலுக்கு ஒரு சிறந்த நேரமாக அமைகிறது. போட்டித் தேர்வுகள் அல்லது சான்றிதழ்களுக்குத் தயாராகும் மாணவர்களுக்கு இந்த காலம் மிகவும் நன்மை பயக்கும். கூட்டுக் கற்றல் மற்றும் நெட்வொர்க்கின் வாய்ப்புகளில் ஈடுபடுங்கள். கவனம் செலுத்துங்கள் மற்றும் கல்வி முயற்சிகளில் கவனச்சிதறலைத் தவிர்க்கவும். போட்டித் தேர்வுகள் அல்லது ஆராய்ச்சிக்கான பகுப்பாய்வு திறன்களைப் பயன்படுத்துங்கள். ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு மாற்றமான காலமாகும். 7ஆம் வீட்டில் உள்ள ராகு ஆன்மீக கூட்டாண்மை அல்லது குழு நடைமுறைகளில் ஆர்வத்தை வளர்க்கிறார். சமூகம் சார்ந்த ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அல்லது தியானங்களில் கலந்துகொள்வது ஒரு நிறைவை ஏற்படுத்தும். 1ஆம் வீட்டில் உள்ள கேது சுயபரிசோதனை மற்றும் சுயத்துடன் ஆழமான தொடர்பை ஊக்குவிக்கிறது. தியானம், யோகா அல்லது சுய விழிப்புணர்வு மற்றும் உள் அமைதியை ஊக்குவிக்கும் பிற பயிற்சிகளை ஆராய இது ஒரு சிறந்த நேரம். ஆன்மீக அபிலாஷைகளை பொருள் பொறுப்புகளுடன் சமநிலைப்படுத்துவது முக்கியமாகும். சமூகம் சார்ந்த ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கேற்கவும். சுயபரிசோதனை மற்றும் சுய விழிப்புணர்வில் கவனம் செலுத்துங்கள். ஆன்மீக நோக்கங்களை அன்றாட பொறுப்புகளுடன் சமநிலைப்படுத்துங்கள்.